ஹாய் ஹலோ வெல்கம். இப்போ நம்ம இன்னைக்கு மூணாவது பார்ட் ஆஃப் சைனீஸ் ஹெச்எஸ்கே ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ we are moving on to that. பெய்ச்சிங் அப்படின்றது நம்ம லாஸ்ட் பார்த்த வேர்ட் வந்து பெய்ச்சிங். பெய் அப்படின்றது பெய்பியன் அப்படின்றது நம்ம லாஸ்ட் பார்த்தது. அதுக்கு அடுத்த வேர்ட் வந்து ஃபாலோட் பை பெய்ச்சிங். பெய்ச்சிங் பெய்ச்சிங் அப்படின்னாலே வந்துட்டு த நார்த் சைடு அப்படின்னு தான் சொல்கிறோம். பெய். ஸோ நார்த்து கேபிட்டல், சிங்னாலே கேபிட்டல், நார்த் கேபிட்டல். ஸோ ஜாய் பெய்ச்சிங், ஜாய் பெய்ச்சிங் இஸ் அட் பெய்ஜிங்னு சொல்லலாம், இல்லைனா இன் பெய்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். சூ ஜாய் பெய்ஜிங் எப்படி சொல்றோம்? சூ ஜாய் பெய்ஜிங், சூ ஜாய் பெய்ஜிங் அப்படின்னாலே வந்துட்டு இட் இஸ் லிவிங் அட் த பெய்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பெய்ஜிங், ஜாய் பெய்ஜிங், சூ ஜாய் பெய்ஜிங். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பன் அப்படின்னு சொல்றது. இந்த பன் அப்படின்றது வந்து இது ஒரு மெஷர் வேர்ட். இந்த மெஷர் வேர்ட் வந்து அவங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள்லாம் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன். இப்போ வந்து நோட் புக்கு, பேப்பர், அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பன் அப்படின்றது சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ க்ளோத் அப்படின்னு நம்ம வந்து ஷர்ட்டு, பேண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதை வந்து ஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில நவுன்ஸுக்கு மட்டும் தே கோ வித் த மெஷர் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல பன் அப்படின்றதே வந்து இட் இஸ் அ மெஷர் வேர்ட் ஃபார் த புக்ஸுக்கு. புக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வந்து தே கோ வித் பன். ஸோ ஈ பன் அப்படின்னாலே ஒன் புக்குன்னு அர்த்தம். ஈ பன் ஷூ அப்படின்னாலும் ஒன் புக்கு தான். ஏ புக்கு, ஒன் புக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ பன் இஸ் மெஷர் வேர்ட் ஃபார் த புக்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து ஈ பன் அப்படின்றது வந்து ஒன் புக்கு, ஈ பன் ஷூ அப்படின்றது வந்து ஒன் புக்கு. ஸோ ஈ பன் ஷூ அப்படின்னு எப்படி சொன்னாலுமே வந்து நம்ம ஷூ சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ பன் அப்படின்னு சொன்னாலே வந்து அது புக்கை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் வந்து பன்சு. பன்சுனாலே வந்து நோட் புக். ஈக பன்சு ஒன் நோட் புக். மைக பன்சு is buying a notebook. மைக பன்சு is buying a notebook. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பி அப்படின்னு சொல்றோம். பி வந்து இது வந்து தேர்ட் டோன். பீனா டு கம்பேர். ஓகே, ஸோ அப்போ பீதா. ஓகே, பி தா அப்படின்னும் போது டு கம்பேர் வித் ஹிம். அதே மாதிரி பி தா கவ் அப்படின்னு சொல்றோம். பி தா கவ். கவ் அப்படின்றது ஃபிளாட் டோன். அப்ப கவ் அப்படின்னும் போது கம்பேர் ஹிஸ் டால் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து லிட்ரல் மீனிங் வந்து கம்பேர் ஹிம் டால், கம்பேர் ஹிஸ் டால் அப்படின்னா மீனிங் கிடையாது. ஸோ டாலர் தென் ஹிம் அப்படின்றதா பி தா கவ் அப்படின்னு சொல்றோம். டாலர் தென் ஹிம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா பியர். பியர் அப்படின்னாலே டு நாட், டோன்ட் அப்படின்னு அர்த்தம். பியர், டு நாட், டோன்ட். அப்போ பியர் சூ அப்படின்னும் போது பியர் சூனா டோன்ட் கோ, பியர் சூ டோன்ட் கோ. அதே மாதிரி பியர் யாங், இந்த மாதிரி பண்ணாத, திரும்ப பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து we have to say like this. பியர் யாங். ஸோ டோன்ட் லைக் திஸ், இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி பியர் ஜோ யாங், இந்த மாதிரி பண்ணாதனாலும் நம்ம பியர் ஜோ யாங் அப்படின்றத நம்ம சேர்த்து சொல்லலாம். ஜோனா டு டூ, டு மேக். பியர் ஜோ யாங். ஸோ பியர் சூ, பியர் யாங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பியர் அப்படின்னாலே அனதர் அந்த மாதிரி சொல்லலாம். அனதர். அப்ப பியர் த ரென் அப்படின்னும் போது அப்ப பியர் அப்படின்னா டோன்ட்னு வருது. பியர் அப்படின்னு வரும்போது அதர் அப்படின்னு வருது. அதர் பர்சன் இல்லைன்னா அனதர் திங் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போ பியர் த ரென்னா அதர் பீப்புள். பியர் த தொங்ஸ் அப்படின்னா அதர் திங்ஸ். பியர் த தொங்ஸ் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ பியர் த அதர், பியர் த ரென் அதர் பீப்புள், பியர் த தொங்ஸ் அதர் திங்ஸ். ஓகே, அதே தான் இப்போ நெக்ஸ்ட் பியரன் அப்படின்றதும் இருக்கு. அதர் பீப்புள், ரென் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதர் பீப்புள் இல்லைன்னா அதர்ஸ். அப்போ பங். ஓகே, பங் பியரன்னா ஹெல்ப் அதர்ஸ், பங் பியரன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பங் பியரன், ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்றது இட் இஸ் த டூப்ளிகேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் help other people. Okay, pang piyaran. So piyaran is other people, pang piyaran is help others, pang piyaran is help others.
ரெண்டுமே ஒன்று தான். பங் பியரன்னாலும் பங் பியரன்னாலும் ஹெல்ப் அதர்ஸ். இட் இஸ் டு மேக் த ஃப்ரேஸ் மோர் பொலைட். பங் பியரன் பங் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் ஆச்சுனாலே இட் ஷோஸ் த பொலைட்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிங். பிங்னாலே வந்து இல்னஸ், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. யோபிங்னா இல்னஸ், டு பி இல், டு ஹாவ் இல்னஸ். ஷங்பிங் அப்படின்னாலே கிவ், அதாவது கிவ் பர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. பிங் அப்படின்னாலே கெட்டிங் த சிக், அதாவது சிக்கா ஆயிடுறது. ஓகே, அப்போ பிங் டு கிவ் பர்த் இல்னஸ் அப்படின்றது அவங்களுடைய லிட்ரல் மீனிங்ல. பட் இட் இஸ் அதனுடைய ஈக்விவேலன்ட் மீனிங் இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா டு கெட் சிக். அதே மாதிரி தான் இப்போ பிங்ரன் இஸ் ஆல்சோ சிக் பர்சன். அதே மாதிரி யுவான் பிங்ரன், யுவான்னாலே ஹாஸ்பிட்டல் பேஷண்ட். ஓகே, யுவான்னாலே ஹாஸ்பிட்டல், பிங்ரன்னா சிக் பர்சன். அப்போ hospital sick person is nothing but hospital patient. Chaugu pingran, chauguனாலே to take care. Okay, chaugu இந்த இது சொல்லலாம். chaugu pingran, okay, to take care of the patients. So இதோட நம்ம 29 words முடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஃபைனல் வேர்ட் வந்து பூதா. பூதா அப்படின்னாலே வந்துட்டு நாட் பிக். ஓகே, ஷங்கின் பூதா, சவுண்ட் நாட் பிக். அப்படின்னா என்ன சொல்றோம்னா நாட் லவுடா வந்து வேண்டாம். பூதா அப்போ இந்த இடத்துல ஷங்கின் பூதா அப்படின்னா சவுண்ட். ஷங்கின்னாலே சவுண்டு, ஷங்கின் பூதா அப்படின்னாலே சவுண்ட் நாட் பிக். அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி வந்து வால்யூம் வேண்டாம் அப்படின்றத அவங்க டைரக்டா கன்வே பண்ணாம இப்படிதான் கன்வே பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் பூதா. ஸோ த ரூம் இஸ் நாட் பிக். த ரூம் இஸ் நாட் பிக். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து யூஸ்வலா வந்து எப்பயும் 4th டோன்ல தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்டும் தாலியும் வந்து 4th டோன் வர்றதுனால இது வந்து இந்த 4th டோன், பூல இருக்கக்கூடிய 4th டோன் வந்து இட் டேக்ஸ் த 2nd டோன். அப்பதான் நம்மளால அதை சொல்ல முடியும். பூதா. ஓகே, ஃபங்க்ஷன் பூதா. ஸோ த ரூம் இஸ் நாட் பிக் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர த ரூம் இஸ் ஸ்மால் அப்படின்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுலயும் அவங்க டைரக்டா அதை கன்வே பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய சைனீஸ் கல்ச்சர். ஓகே, பூதா, ஃபங்க்ஷன் பூதா அப்படின்றது த ரூம் இஸ் ஸ்மால். ஓகே, அதே மாதிரி 31 to 40 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.